வணக்கம். ப்ளூ பிக்சல்ஸ் தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. குரோம்பேட்டையில் 18 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ராதாநகர் ஜிஎஸ்டி சாலை வாகன சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை, ராதாநகர், நெமிலிச்சேரி, ஜமீன் ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் குரோம்பேட்டை ரயில்வே கேட்டை கடந்தே ஜிஎஸ்டி சாலை செல்ல வேண்டியிருப்பதால் கடும் போக்குவரத்து சிரமத்தால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் ராதாநகரிலிருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்வதற்காக ரூபாய் 17.65 கோடி மதிப்பில் வாகனங்கள் செல்லக்கூடிய சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 2006 துவங்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் தாமதமாகி இன்னும் நடைபெற்று வருகிறது. நிலையில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறை இணைந்து மேற்கொள்ளும் இப்பணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்து குறிப்பிட்ட தேதிக்குள் விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தினார். ஆய்வின்போது அமைச்சர் தாமு அன்பரசன், தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர், மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் உடன் கலந்து கொண்டனர்.